அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிகளே, இஜ்மா, கியாஸ் இந்த இரண்டும் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள். அதற்குரிய சான்றுகளை எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க எடுத்து வைக்க வேண்டும். அண்டா அல் குரான் அல் சுன்னா அப்படிங்கிறத ரெண்டு பேருமே ஏற்று இருக்கிறோம். அதனால் அந்த தலைப்பின் கீழ் போக வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இஜ்மா, கியாஸ் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரமா இல்லையா என்பதுதான் முக்கியமான ஒரு தலைப்பு. அதற்கு நம்முடைய தரப்பிலிருந்து இதை நிரூபிக்கக்கூடிய இரண்டு வழிகளில் ஒரு வழியின் அடிப்படையில் ரத்துல் முஹ்தார் என்று சொல்லக்கூடிய மிகவும் பிரபலியமான ஒரு நூலில் இருந்து மிகவும் மோசமான, ஆபாசமான, உலகத்தில் எவனுமே கற்பனை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு உட்கார்ந்து பெரிய இமாம்கள், பெரிய முஜ்தஹிதீன்கள், ஆய்வாளர்கள் என்று போற்றக்கூடியவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு பெண் ஒரு கழுதையினுடைய ஆண் உறுப்பை, அதுவும் ஹஜ்ஜில் கொண்டு போய் தன்னுடைய பெண் உறுப்பில் நுழைத்து கொண்டால் ஹஜ்ஜி கூடுமா கூடாதா என்று ஆய்வு செய்து ஆணுக்கு கூடும் பெண்ணுக்கு கூடாது என்று சொன்னார்களே, இது ஆபாசம் இல்லையா என்ற ஒன்றை நாம் எடுத்து வைத்தோம். அதற்கு அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, சிலோனில் உள்ளவங்களுக்கு யாருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பொதுமக்களுக்கு தெரியல. இது ஹனஃபி மதுஹப் நூல் என்று சொல்றீங்க. ஒரு சிறந்த ஒரு நூல், அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல். அதனால ஹனஃபிங்கிற இதையும் விட மாட்டோம். அடுத்து நீங்க ஷாஃபிக்கும் ஒரு வண்டி வச்சிருக்கிறோம். நீங்க ஷாஃபி மதுஹப் நூல் என்று நீங்கள் ஏற்று இருக்கக்கூடியதை அதையும் வைத்திருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கோம்டா, ஒப்பந்தம் போடுகின்ற நேரத்திலே சொல்லியிருக்கணும். நம்ம அழகா என்ன செய்ய போட்டிருக்கிறோம்? மதுஹபுகளிலும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட மதுஹப் ஷாஃபி மட்டும்தானா? 4 மதுஹப் தானே கரெக்டானதுன்னு சொல்றீங்க? அல்லது சொல்லுங்க மற்ற எல்லா மதுஹபும் உருப்படாது, அதை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிங்க. 4 மதுஹபுண்டு என்ன செய்ய சொல்லி இருக்கிறோம். அது ஒப்பந்தத்தில் போட்டு இருக்கிறோம். அதுல கையெழுத்து நீங்க போட்டு இருக்கிறீங்க. அதுல ஆபாசங்கள் இருக்குங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. அதை பத்தி நாங்க பேச மாட்டோம், பேச முடியாது. எப்படி சொல்லுவாங்க? இதுக்கு யாரு சொல்லுவா பார்ப்போம், சொல்லுங்க பார்ப்போம். உலகத்துல யார் வந்தாலும் இந்த ஆபாசத்துக்கு பதில் சொல்ல முடியாது. இவ்வளவு கேவலமான ஒரு இதுல பாருங்க, மாற்று மதத்தினர்கள் என்ன செஞ்ச விபச்சாரத்துக்கெல்லாம் சட்டம் எழுதி வச்சிருக்கிறான். இந்த மாதிரி எங்கேயாவது எந்த நாட்டிலேயாவது ராஜபக்சேவனுடைய ஆட்சியிலேயாவது விபச்சாரத்துக்கு தண்டனையில இந்த மாதிரி விட்டா இந்த தண்டனை எழுதி வச்சிருக்கானா? விபச்சாரம்டா இந்த தண்டனை எழுதி வச்சிருப்பான். கற்பனையிலேயே கேடுகட்ட ஒரு கற்பனை இது. அதுல இஜ்மா அப்படின்னு எழுதி வச்சிருக்குன்னு காட்டுறோம். அவ்வளவு தெளிவாக ஒரு இதை காட்டியதற்கு பிறகு என்ன சொல்லுகிறாருன்னா, இது யாருக்கும் தெரியாது. எங்க ஹனஃபி இதுல இங்க உள்ளவங்க யாரும் தெரியாது. அவங்களுக்கு தெரியாட்டாலும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு என்ன விளக்கம்? இது எந்த ஹதீஸ் நூலில் இருந்து இந்த இஜ்மாவை நீங்கள் எடுத்தீர்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எடுத்து காட்டணும். அடுத்ததாக அவர்கள் சொன்னார்கள், இஜ்மா என்று சொன்னால், அதுக்கு முன்னாடி சொன்னாங்க இது மதுஹபே எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது, நாங்க இந்த தலைப்புக்கு பதில் சொல்ல மாட்டேன்டாங்க. பதில் சொல்லணும்னா ஏன் இந்த ஒப்பந்த கையெழுத்து போட்டு நாங்க பாட்டு இதை நாங்க பேசிட்டு இருப்போம், நீங்க பாட்டு தனியா பேசிட்டு இருப்பீங்களா? எங்களுடைய நிலைப்பாடே என்னன்னா, இதுல ஆபாசம் இருக்கிற காரணத்தினால்தான், அசிங்கங்கள் இருப்பதின் காரணத்தினால்தான், மார்க்கத்துக்கு முரணான கிறுக்குத்தனமான சட்டங்கள் இருப்பதின் காரணத்தினால்தான் இதை நீங்கள் பின்பற்றக்கூடாது. திருமறை குர்ஆனையும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளை மட்டும் பின்பற்றுங்க. இஜ்மா, கியாஸ்னு போய் தான் இவ்வளவு அசிங்கமாக எல்லாம் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை பின்பற்றக்கூடாதுன்னு எங்களுடைய நிலைப்பாடு. அப்ப நீங்க எழுதும் போதே என்ன செய்யணும்? இதெல்லாம் எங்களுக்கு நாங்க ஒத்துக்கிற மாட்டோம், நாங்க பிதஅத்துனா என்னன்னு கேட்போம், குனூத்துனா என்னன்னு கேட்போம், அதை மட்டும் தான் நாங்க பேசுவோம்னு சொல்லணும். 1000 விஷயங்கள் அங்க ஒப்பந்தம் மூலம்போது பேசப்பட்டிருக்கலாம். ஆனா இறுதியில் என்ன முடிவு? இதுக்கு தான் எங்களுடைய நிலைப்பாடு. இதை நீங்க மறுக்கணும். இது எங்களுடைய அல்லது ஒத்துக்கிறீங்க இதுல இருக்குது, அல்லது குறைஞ்சபட்சம் இன்று வரையில ஹனஃபி மதுஹப் நூல்ல ஆபாசம் இருக்கதான் செய்யுது, இது ஒரு மோசமான ஒன்றுதான் அப்படின்னு நீங்க ஒத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அடுத்ததுக்கு நம்ம என்ன செய்யலாம், போகலாம். அடுத்ததாக அவர்கள் சொன்னார்கள், ஒரு புத்தகத்தை மட்டும் வச்சுட்டு இஜ்மா ஒரு வார்த்தை இங்க இருக்குது, இப்படி இஜ்மாவில் செஞ்சிருக்காங்களே சகோதரர் கேள்வி கேட்ட போது, ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு மட்டும் இஜ்மான்னு முடிச்சிட முடியுமா, முடிவெடுத்துட முடியுமா? பாருங்க, இஜ்மாவிலேயே இஜ்மா கிடையாது. இவர் இஜ்மாங்கிறாரு, அவர் இஜ்மா இல்லைங்கிறாரு. ஹனஃபி மதுஹப்ல ஒரு இதை இஜ்மாங்கிறாங்க, ஷாஃபி மதுஹப்ல அது இஜ்மா இல்ல. அப்ப என்ன இஜ்மா? இவரே பின்னாடி முன்னுக்கு முன் புறனாக பேசுகிறார். இவர் இஜ்மாவுக்கு தாரீஃப் சொல்லுகிறார். வரைவிலக்கணம் சொல்லும் போது என்ன சொன்னார்? இத்திஃபாக் முஜ்தஹிதில் உம்மாண்டார். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விவரம் உள்ளவர்கள், ஆய்வாளர்கள் சேர்ந்து முடிவு செய்தது தான் இஜ்மாவா.
அப்புறம் பின்னாடி என்ன ஆதாரம் காட்டுறாரு? தொழுகை எல்லா மக்களும் சேர்ந்து முடிவு செஞ்சது. அப்ப என்ன, யார் முடிவு செய்வதில் உங்களுக்கு என்ன ஒரு ஒத்து கருத்து இருக்குது? இஜ்மாவில் வரும் ஆயிரக்கணக்கான கருத்து வேறுபாடுகள். அவர்கள் இமாம்கள் சொன்னதை எடுத்து பட்டியல் போட போறோம். இஜ்மா என்று சொன்னால் இவர் இந்த கருத்து சொல்றாரு, மற்ற இமாம்கள் என்ன கருத்து? இஜ்மாவுலேயே இஜ்மாவுக்கு வரைவிலக்கணம் சொல்வதிலேயே அவங்கள்ட்ட ஒத்த கருத்து கிடையாது. இவர்களுடைய கருத்து எல்லா இமாம்களும் ஒத்துக்கொண்டார்களா? எல்லா இமாம்களுடைய கருத்து இது மட்டும்தானா? வேற எதுவும் இல்லையா? அவர்கள் என்ன செய்யட்டும், சொல்லட்டும். இதுலேயே அவர் பேசும்பொழுது முன்னால் ஆய்வாளர்கள் முடிவு செய்ய சொன்னாரு, பின்னாடி அவரை மாற்றிக்கொண்டு பொதுமக்கள் முடிவு செய்வது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக அவர் சொன்னார் பைத்துல் அத்தீக்கு, காபா, அதே மாதிரி சஃபா மர்வா, இதெல்லாம் உங்களால் ஹதீஸில் இருந்து ஆதாரபூர்வமான நூல்ல இருந்து முடிவு நீங்க காட்டிட முடியுமான்னு. இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இந்த முஜ்தஹிதுல் உம்மா தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஆதாரம் காட்டுங்க. முதல்ல நீங்க என்ன காட்ட வேண்டும்? இந்த சமுதாயத்தில் ஆய்வாளர்கள் ஒன்று கூடி முடிவு செய்வதுதான் இஜ்மா அப்படின்னு சொன்னீங்களே, இதுக்கு எந்த குர்ஆன் வசனம் இருக்கு? எந்த நபிமொழி, ஆதாரபூர்வமான நபிமொழி, எந்த நபிமொழி இருக்கிறது? அவர்கள் காட்டியதிலேயே முன்னுக்கு முன் முரண்படுகிறார். அதுக்கு ஆதாரமாக கைர சபீல் மூமினின்றார். மூமின்கள் அல்லாத வழியில் செல்வது. மூமின்கள் யாரு? இவங்க மட்டும்தான் மூமினா? நீங்களாம் யாரும் மூமின் கிடையாதா? ஆதார இஜ்மாவுக்கு மூமின்கள் எல்லாரும் எதில் போகிறார்களோ அந்த வழியில் தான் நாம் செல்ல வேண்டும். இதுதான் இஜ்மாவுக்கு ஆதாரம். அதுல என்ன இருக்கு? மூமின்கள் என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் தானே மூமினு. நீங்க என்ன சொல்கிறீர்கள்? ஆய்வாளர்கள். எந்த ஆய்வாளர்? அதையும் சொல்லுங்க. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஆய்வாளரா? அதற்கடுத்து சஹாபாக்கள் காலத்தில் இருந்த ஆய்வாளரா? தாபியன்கள் காலத்தில் உள்ள ஆய்வாளரா? தபா தாபியன்களுடைய காலத்தில் உள்ள ஆய்வாளரா? அல்லது இப்போ நீங்க இருக்கிறீங்களே உங்களுடைய ஆய்வாளரா? அல்லது மதுஹப்ல இந்த எழுதி வச்சிருந்தாங்களே இந்த கழுதையினுடைய உறுப்பு நுழைக்கிறண்டு இந்த ஆய்வாளர்களா? எந்த ஆய்வாளர்? இந்த குர்ஆன் வசனத்துல சபீலில் மூமினின் என்று சொல்லக்கூடிய இந்த ஆய்வாளர்கள் சொன்னாங்களா? இந்த கழுதையில் நுழைக்க வேண்டும் என்று சொன்னார்களே, இவர்கள் தான் இந்த பைத்துல் அத்தீக் என்பதை இவர்கள் தான் உங்களுக்கு சொல்லி காட்டினார்களா? அவங்கெல்லாம் சொல்லலை என்றால் நீங்கள் செய்ய மாட்டீர்களா? இதற்கு என்ன ஆதாரம்ங்கிறத குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து காட்டணும். அதான் மூல ஆதாரத்திலிருந்து எடுத்து சொல்லணும் எங்களுக்கு. நாங்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு செய்வதுதான் இஜ்மா. இந்த இஜ்மாவுக்கு திருமறை குர்ஆன்ல இந்த வசனம் இருக்குன்னு ஒரே ஒரு வசனத்தை தான் அவர் காட்டினார். அந்த வசனத்திலிருந்து நாங்கள் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பதில் சொல்லணும், நிரூபிக்கணும். கேள்வி இதுக்கு என்ன, இந்த கேள்விக்கு என்ன, இந்த கேள்விக்கு என்ன? இது என்ன கேள்வி பதில் நிகழ்ச்சியா? உங்க வாதங்களை திருமறை குர்ஆனுடைய வசனத்துல இந்த மாதிரி இருக்குது, இது இஜ்மாவுக்கு ஆதாரமா இருக்குது. இந்த கைர சபீல் மூமின் நீங்க சொன்னீங்களே, அதே மாதிரி குர்ஆன் வசனங்களை எடுத்து வைங்க. இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் இது நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லலாம். இதுக்கு என்ன கேள்வி, அதுக்கு என்ன கேள்வி? சரி, ஒரு பேச்சுக்கு ஒரு கேள்விக்கு எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல அல்லது எங்களுக்கு தெரியாம இருக்கிறது அப்படிங்கறதுனால இஜ்மா சரியாயிரும், இஜ்மா ஒன்று என்று நிரூபணம் ஆயிருமா? இதுக்கு சம்பந்தம் இல்லாம நம்ம சம்பந்தம் இல்லாம போறோம். நம்ம சம்பந்தம் தெளிவாக படிச்சு பார்த்துக்கிறோங்க உங்களுக்கு. அதனால தான் முன்னாடியே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, படித்து காட்டப்பட்டிருக்கிறது. அதனால நாங்கள் எங்களுடைய விவாத தலைப்பில் இருந்து வெளியே போகல. நீங்க இதற்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த ஆபாசங்கள் இஸ்லாத்துல எந்த இஜ்மா கியாஸ்ல இருந்து எடுத்தீங்க? அவர் இஜ்மாவில இருந்து எடுத்தங்கிறாரு. ஹனவி மதுஹப் நூல்ல இருக்கக்கூடியவர்கள் இது இஜ்மாவினுடைய சட்டம் என்று சொல்லுகிறாரு. அப்ப இது எந்த ஹதீஸில் இருந்து நூலில் இருந்து எடுத்திருக்கிறாங்க? இதை எந்த பொதுமக்களாவது இந்த மாதிரி ஒரு செயலை செய்வார்களா? இப்படியும் போயிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட எங்கேயாவது ஃபத்வா வந்திருக்கா? சொல்லுங்க. இப்படி நாங்க ஹஜ்ஜுக்கு போனோம், நாங்க இந்த கழுதையினுடைய இதை எடுத்துக்கிட்டு இருந்து பண்ணிட்டோம் அப்படின்னு எந்த பொம்பளையா உங்கள்கிட்ட கேட்டாங்களா? எந்த ஆணாவது கேட்டாங்களா? அங்க போய் இருக்கக்கூடிய எவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு இடத்துல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு அல்லாஹுவை பயந்து திக்ர் செய்து அவர்களை பார்ப்பதையே ஒரு நல்ல காரியம் என்று பொதுமக்கள் நினைக்கும் அளவிற்கு, அவங்ககிட்ட வந்தா முசாவா கொடுப்பது கூட சிறந்தது என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்லவர்கள் என்று நினைக்கிறாங்க. தூய்மையான அன்று பிறந்த பாலகன் போன்று வருகிறார்கள் என்று நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி எல்லாம் சிந்தனையில் இருக்கிறாங்களா? இமாம்களுக்கு இதான் வேலையான்னு கேட்டேன். இந்த மாதிரி உள்ள ஆளுகளுக்கு சட்டம் சொல்றதா இவங்களுக்கு வேலையா? இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? பதில் சொல்லிக்கொண்டே இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லிட்டே இருப்போம். அதே மாதிரி நாங்க கேட்டிருக்கக்கூடிய மதுஹப் போட்டிருக்கோம் சட்டத்துல. எங்களுடைய வாத தலைப்பை விட்டு நாங்க வெளியே போல ஆபாசம் இருக்குது, அசிங்கங்கள் இருக்கு என்று ஒவ்வொரு மதுஹப்லையும் ஷாஃபிலையும் காட்டுவோம், ஹனஃபிலையும் காட்டுவோம்.
அல்லது எங்களுக்கு ஹனவி மதுஹபு ஒப்பந்தம் கிடையாது, நாங்கள் அந்த மதுஹபை ஏற்றுக்கிறது கிடையாது, அது வழிகேடுன்னு நீங்கள் சொல்லிடுங்க, நாங்கள் சாவியை மட்டும் எடுத்து போடுறோம். அடுத்தது சொல்லுவாங்க. மதுஹபில் இருக்கக்கூடிய அசிங்கங்களை, ஆபாசங்களை இலங்கையில் நிரூபிப்பதற்கு ஒரு அழகான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க இமாம்கள். அதாவது இமாம்களை மதிக்கக்கூடிய லட்சணத்தை பாருங்க. நம்மள சொன்னாங்கல்ல இமாம்கள் எப்படி மதிக்கிறாங்கன்னு சொல்லி. அதாவது ஃபதுல் கதீர் என்ற புத்தகத்துல 5வது பாகம் 421வது பக்கத்துல அவங்க சொல்லும்போது சொன்னாங்களே, முன்ன பின்ன வாசகத்தை வாசிச்சு நாங்க நிரூபிங்க. இப்ப இருக்கக்கூடிய நாங்க எல்லாருமே ஸ்லைடா போடுவோம், முன்ன பின்ன வாசகங்களை காட்டி நீங்க நிரூபிங்க. மறுமை நாள் வரைக்கும் இந்த குப்பைகளுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜில போய்கிட்டு எப்படி எல்லாம் ஒரு காம கொடூரன் கூட இப்படி சிந்திக்க மாட்டான். அர்த்தம் வைக்கிறதுக்கே வாய் கூசுது. விவாதம்ன்றதுனால வாசிக்க வேண்டியிருக்குது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாருங்க, இவங்களுடைய இஜ்மாவின் கியாஸ. லவ் ஜாமஅ பஹீமத்தன், ஒருத்தன் போய் இங்க ஹஜ்ஜில கால்நடையோட புணர்றான். ஒரு பன்னியாகவும் இருக்கலாம், கழுதையாகவும் இருக்கலாம். அங்க போய்கிட்டு கால்நடையோட புணர்ந்து அஞ்சல, அவருக்கு என்ன நடக்குதா? விந்து வெளிப்படுது. விந்து வெளிப்பட்ட என்ன தெரியுமா சட்டம்? லம் யஃப்சுத் ஹஜ்ஜுஹு, அவரோட ஹஜ்ஜு முறியாது. அங்க போய் ஒருத்தன் பன்னியோட புணர்றான், அவனுக்கு விந்து வெளிப்பட்டா ஹஜ்ஜு முறியாதான். எப்படி சட்டம் சொல்றாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம சொல்றாங்க வஅலைஹி தமுன், அவருக்கு என்ன தெரியுமா பரிகாரம்? ஒரு பிராணிய அறுத்து பழகிட்டா போதும். அது மட்டும் இல்லாம அடுத்து எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. வஇல்லம் யுன்சில், விந்து வெளிப்படலன்னு சொன்னா ஃபலா ஷைஅ அலைஹி, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது இந்த பலிப்பிராணி கொடுத்தாரா இல்லையா, அதை கூட கொடுக்க தேவையில்ல. எப்படி அடுத்து என்ன சொல்றாங்க சொல்றதுக்கே வாய் கூசு. மதுஹப்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? ஹஜ்ஜில போறாக்களுக்கு என்ன தெரியுமா சட்டம் சொல்லி கொடுக்குறாங்க? வல் இஸ்திம்னாஉ பில் கஃபி அலா ஹாதா, கையால சுய இன்பம் செய்யறதும் இது போலதான். அங்க போய்கிட்டு என்னென்னலாம் பண்றாம்ன்றது பாருங்க. அங்க போய்கிட்டு சுய இன்பம் செஞ்சா பிரச்சனை கிடையாது. அவங்க என்னென்ன வேலை எப்படி எல்லாம் ஹஜ் எவனாச்சும் சிந்திப்பானாங்க. அங்க இறையச்சத்தை நாடி போகக்கூடிய மக்கள் போய்கிட்டு கையை வச்சுக்கிட்டு ஜிக்ரு செய்வானா இல்ல இந்த வேலையை பார்த்துருப்பானா? இமாம்களை மதிக்கிற லட்சணத்தை பாருங்க. நம்மள சொன்னாங்களா இல்லையா? இந்த அபு ஹனிஃபா சொன்னதாக சொல்றாங்க, பதிவு பண்ணி வச்சிருக்காங்க, இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இல்லன்னா சொல்லுங்க நாங்க ஏத்துக்கலன்னு சொல்லி. என்ன தெரியுமா சொல்றாங்க? வஅன் அபி ஹனிஃபா, அபு ஹனிஃபா அன்னஹு, அவர் சொல்றாரு, அதாவது தபீனுல் ஹகாயிக் என்ற புத்தகத்துல 2வது பாகம் 57வது பக்கம் ஸ்லைட்ல வருது. பொதுமக்கள் விளங்கிக் கொள்வாங்க. கடைசி வரைக்கும் இவன் பதில் சொல்ல மாட்டாங்க. மதுஹபு குப்பைதான் என்றதை பாமர மக்கள் பார்த்தாலே விளங்கிக்குவாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அபு ஹனிஃபா இமாம்களை மதிக்கிற லட்சணத்தை பாருங்க. அபு ஹனிஃபா சொல்றாங்களா? அபு ஹனிஃபா சொல்றாரு, அன்னஹு லா யஃப்சுதுல் பில் ஜிமாஇ ஃபி துபுர், பின்துவாரத்துல ஒருத்தன் உடலுறவு கொண்டால், பின்துவாரத்துல ஒருத்தன் புணர்ந்தான்னு சொன்னா அவனுக்கு ஹஜ் முறியாது. அவனுக்கு ஹஜ் முறியாதா? ஏன் தெரியுமா காரணத்தை எப்படி சொல்றாங்க? அதாவது ஒருத்தன் ஹஜ்ஜுக்கு போய் பின் துவாரத்துல புணர்ந்தான்னு சொன்னா ஹஜ்ஜி முறியாது தானே. அதுக்கு காரணம் சொல்றாங்க. எப்படி ரசிச்சு விளங்கப்படுத்தி சொல்றாங்கன்னு பாருங்க. ஏன் தெரியுமா முறியாது? லி குசூரி மஅனல் ஜிமாஇ ஃபீஹி, அதுல அந்த உடலுறவு கொண்டா இன்பம் வருமா இல்லையா, அந்த இன்பம் இவங்களுக்கு கிடைக்காது. யார் ஒரு கால்நடையோட போய் ஒருத்தன் பின் துவாரத்துல புணர்ந்தான்னு சொன்னா அந்த உடலுறவுல கிடைக்கிற இன்பம் அவனுக்கு கிடைக்காதான். அதனால அவங்களுக்கு ஹஜ் முறியாது, அவங்களுக்கு ஹத்தும் கிடையாது. ஒருத்தன் வேணும்னே அப்படி செஞ்சாலோ அல்லது ஒருத்தன் மறதியாக பண்றான், ஒருத்தன் நிர்பந்தப்படுத்தப்பட்டு பண்றான், அப்படி பண்ணேன்னு சொன்னாலும் அவனுக்கு ஹஜ் முறியாது என்ற சட்டத்தை இவங்களுடைய மதுஹப் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, டாபிக் மாறி போறேன்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் கவனிங்க. யாரு பதில் சொல்றாங்க, யாரு பதில் சொல்லவில்லை என்பதை நன்றாக கவனிங்க. பாமர மக்களுக்கு தெளிவாக தெரியும், மறுமை நாள் வரைக்கும் இது போன்ற குப்பைகளுக்கு பதில் சொல்லவே மாட்டார்கள். தெளிவாக இந்த மதுஹப் குப்பைதான் என்றதை இன்றைய தினம் நிரூபிப்போம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, எதிர்த்தரப்பு மௌலவி சொன்னார், நூலுக்கு குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் தான் ஆதாரமா. அவங்க எந்த இஜ்மாவை சொல்றாங்களோ, எந்த கியாஸை சொல்றாங்களோ, அந்த ஃபிக்ஹ் நூலுக்கு இஜ்மா கியாஸ் தான் ஆதாரம், குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். உங்க இஜ்மாவில் இருந்து என்ன செய்யணும்? நீங்க எந்த இஜ்மா காட்டுறீங்களோ, எந்த கியாஸை காட்டுறீங்களோ, 4ல இருந்து ஆதாரம் காட்டணும். ஒரு கழுதையினுடைய உறுப்பை ஒரு பெண் உறுப்பை நுழைக்கிறது இஜ்மாவில் ஒத்துக்கொண்டாங்களா இல்லையா? அதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஆபாசங்களையும் அருவருக்கத்தக்க விஷயங்களையும் இஜ்மா கியாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன்.
முஹம்மதின் ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். பார்க்குறீங்களா? நீல கலர் மேஜிக் பண்ண போகிறேன். இது அப்படியே சிகப்பாக மாற்றி கருப்பாக மாற்றி திரும்ப நீளமாக மாற்ற போகிறேன். நல்லா பாருங்க. சிகப்பாக மாற்றி சத்தம் கொஞ்சம் குறைவாக தான் வரும். ஆரம்பம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் நடுக்கமாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். போகும் இன்ஷா அல்லாஹ், போனவொன்னே பார்ப்பீங்க. நல்லா இதையே அப்படியே சிகப்பாக மாற்றி கருப்பாக மாற்றி திரும்ப என்ன செஞ்சிடுவேன், நீளமாக மாற்றுவேன். பார்த்தீங்களா? மாறப்போகுது, சிவப்பாக மாறப்போகுது. சிவப்பாக மாறிடுச்சா? சரி, இந்த திரும்ப நான் நீளமாக மாற்றிட்டேன். என்ன காமெடி பண்ணுறேங்கிறீங்களா? சிவப்பா மாறுச்சு எப்படி போட்டு தானே எடுத்தீங்க கீழே. அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்டால் தான் தில்லாலங்கடிலாம் வெளியில் வரும். காட்டுறேன். அன்பானவர்களே, எப்படி ஆரம்பிச்சிங்க நீங்கள்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை, மதுஹப்லாம் வந்து குப்பை. பார்ப்போம். அப்போ குர்ஆன் ஹதீஸை நிரூபிக்கிறதுக்கு, மதுஹபுகள்லாம் குப்பை நிரூபிக்கிறதுக்கு என்ன சொல்றாரு? நடைமுறையில் சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி இந்த எலிக்கு விஷத்தை கொடுத்து அப்படி சாகடிக்கிற மாதிரி இப்போ மதுஹப உலமா இதெல்லாம் எலிகள்லாம் நசிச்சு சாகடிக்க போறேன். அப்ப ஒரு கேள்வி வரணும். இப்ப கேள்வி வரல, வரக்கூடாது. ஆனா வந்தா, ஏங்க குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்றீங்க, மதுஹப பொய்யாக்குறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்லாம் சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க, கேட்கவும் கூடாது. கேட்டுட்டா தௌஹீத் தெரிஞ்சிடும். பாப்போம். அங்கதான் இருக்கு, இன்னும் பார்க்கல. எல்லாம் முடிஞ்சோன பாத்தீங்களா குர்ஆன் ஹதீஸ் வந்து விட்டது, மேஜிக். மதுஹபுடைய கிதாபுல என்ன பேச வர்றீங்க? மதுஹபுடைய கிதாபுல குப்பங்கிறீங்க. உங்கள்கிட்ட குர்ஆன் ஹதீஸ் பலமா இருக்குங்கிறீங்க. அப்ப அந்த மதுஹபுடைய குப்பையை நிரூபிக்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸை பயன்படுத்த மாட்டாங்களாம். என்ன செய்வாங்களாம்? நடைமுறையை பயன்படுத்துவாங்களாம். ஏன் உங்கள்கிட்ட குர்ஆன் ஹதீஸ் இல்லையான்னு கேட்கக்கூடாது. கேட்டா பேசக்கூடா, வாயை திறக்காத. அடுத்து ஒரு வேடிக்கை பாருங்களேன். நாங்க என்ன சொல்றோம்? எல்லாம் பேசும் இன்ஷா அல்லாஹ். இஜ்மா எங்கள்கிட்ட இருக்கு, நிலைப்பாடெல்லாம் சொன்னோமா? பாத்தீங்களா? இஜ்மாவின் படி அவங்க ரத்துல் முக்தார்ல இருக்குதான். ஹஜ்ஜி பச்சை பிழையாம். பாத்தீங்களா? ஆமா, இஜ்மா இருக்குன்னு தானே சொன்னோம். இஜ்மா இருக்குன்னு தானே சொல்றீங்க. உடன்பாடா முரண்பாடா? என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? எங்களை மறுக்கிறீங்களா? ஆதரிக்க எங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறீங்களா? இஜ்மான்னு சொல்றாங்க, இந்த பாருங்க இஜ்மாவின் படி ஹஜ் ரத்துங்கிறாங்க, ஃபாசிதுங்கிறாங்க. அதான் நாங்க சொல்றோம். இஜ்மாவின் படி ஹஜ் ஃபாசிதுன்னு சொல்றாங்க, குர்ஆனின் படி இந்த பாருங்க காட்டுறோம் அப்படின்னு போடுங்களேன். போட மாட்டாங்க. இருக்கு, காட்டுறேன். எல்லாம் தான் வந்திருக்கிறோம். கேட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், பயங்கர மேஜிக்லாம் நடக்கும். என்ன அருமையான மேஜிக்! இங்கதான் எங்க தௌஹீத் சகோதரர்கள்லாம் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் துஆவோட ஆரம்பிக்கிறேன். இங்க கண்ணை மூடிட்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் கண்ணு முழிச்சுக்கலாமே இருக்கிறோம். கொஞ்சம் முழிச்சுங்க, என்னைக்காவது கேளுங்களேன். ஏங்க மதுஹபு கிதாபுல குர்ஆன் ஹதீஸை வச்சு மறுங்களேன். குர்ஆன் ஹதீஸை வச்சு மறுக்க முடியாது, மறுக்க மாட்டாங்க. அடுத்து சொன்னாங்க தலைப்புல பாத்தீங்களா 4 இருக்கு. என்னவா? நாங்க தலைப்பு விட்டு விலகவே இல்லை. ஹஸரத் தலைப்பு விட்டு விலகல. நல்லா பார்த்தவங்க கொஞ்சம் இருந்தாலும் கூட இந்த முழிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பார்த்திருப்பாங்க. தலைப்பு விட்டு நாங்க விலகவும் மாட்டோம். தலைப்பு என்ன? அவர் படிச்சு காமிச்சாரு. இந்த தில்லாலங்கள் எல்லாம் கேட்காதீங்க எங்கள்கிட்ட. தலைப்பு என்ன? விவாத தலைப்பு. இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் எது? நாங்க சொல்றோம் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். நீங்க என்ன சொல்றீங்க? குர்ஆன், ஹதீஸ். அதுல முன்னாடி பேசின சகோதரர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, அப்ப குர்ஆன் ஹதீஸ் வந்து சப்ஜெக்ட் இல்ல,
குரான் ஹதீஸை வச்சு சப்ஜெக்ட் இல்லை, நீங்கள் நானும் ஏற்றுக்கிட்டோம், அதில் வெளியில் விட்டுறாதீங்க. குரான் ஹதீஸை நீங்களும் நானும் ஏற்றுக்கிட்டேன், நான் ஏற்றுக்கிட்டேன், ஏற்றுக்கிட்டீங்களா நீங்கள்? அதில் விடுங்க. இந்த இஜ்மா கயாஸ் பற்றி நீங்கள் பேசுங்க. இஜ்மா கயாஸ் பற்றி நாங்களா பேசணும்? இஜ்மா கயாஸ் நீங்கள் பேசணுங்க, குரான் ஹதீஸை நாங்கள் பேசுவோம். தலைப்பு இது போட்டிருக்கிறாங்க. தலைப்புகளும் விவாத தலைப்புகளும் இரு தரப்பின் நிலைப்பாடுகளும். தலைப்பு நல்லா எங்கேயாச்சும் இருந்தா திருப்பி திருப்பி பாருங்க, ஒருத்தர படிக்க சொல்லுங்க, கேட்டுங்க. ஒரு தலைப்பு இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரம் எது? அடிச்சு சொல்றோம் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். முடியும் சொன்னா நீங்க என்ன செய்து காட்டுங்க, மறுத்து காட்டுங்க. நீங்க சொல்றீங்களே குர்ஆன் ஹதீஸ், அப்ப நாங்க அந்த குர்ஆன் ஹதீஸை மறுப்போம். ஆரம்பத்திலே போட்டு வச்சுக்கிறாங்க, அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு நீங்க உள்ளுக்கு வந்துடாதீங்க, அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு நீங்க உள்ளுக்கு வந்துடாதீங்க. நம்ம அந்த இஜ்மா கியாஸ் நீங்க பேசுங்க, இஜ்மா கியாஸ் நாங்க பேசுறதுக்கு விவாதமா? வார்த்தைகளை அப்படி இப்படி போட்டாக்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், என்ன செய்ய பாவம். சரி வாங்க, அப்ப அதுல இருந்து வழங்குது எல்லாத்துக்கும் குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டுங்களேன், ஆதாரத்தை காட்டுங்களேன். காட்டத்தான் போறோம். ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு குர்ஆன் ஹதீஸ் இங்கதான் இருக்குது, அவங்களுக்கே தெரியுது குர்ஆன் ஹதீஸ் இங்கதான் இருக்குது. அப்ப அவங்கள்ட்ட குர்ஆன் ஹதீஸ் அதுதான் போட்டுறாங்க. பேசாதீங்க பேசாதீங்க, வானம் கேட்றாதீங்க. நான் சொல்றேன், ஹஜ்ரத் அடிச்சு சொல்லிட்டாங்க, குர்ஆன் நிலப்பாட்டை விட்டு தவறவே இல்லை. மூலம் அவங்களுடைய அது போட்டிருக்கிறாங்களா அந்த மதுஹப், அதெல்லாம் நிலப்பாடு. அது தலைப்புன்னு போட்டிருக்கிறாங்களா நிலப்பாடுன்னு போட்டிருக்காங்களா? தலைப்புன்னு போட்டிருக்கிறாங்களா நிலப்பாடுன்னு போட்டிருக்கிறாங்களா? நிலப்பாட்டில் பேசிட்டு நாங்கள் தலைப்பு தான் பேசுறோம், தலைப்பு தான் பேசுறோம், தலைப்பு தான் பேசுறோம். என்னங்க நியாயம்? கேட்டுறாதீங்க, நீங்களாம் கேட்க மாட்டீங்க, கேட்க கூடாது. தலைப்புல யாரு பேசுறா? நிலப்பாடு. எங்களோட நிலப்பாடு தனியா இருக்கு, தலைப்புல பேசுங்களேன். ஏன் அதெல்லாம் வானாங்கிறாங்கன்னாக்கா அதுல தான் அந்த இதெல்லாம் இருக்கு. தௌஹீத் ஜமாத்துடைய குர்ஆன் எங்கன்னு கேட்டோமே, கேட்டோம்ல, அவங்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் அதுதான் வந்து நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல இப்படி இருக்கணும்ல. ஏன் அதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு கண்டிட்டு கிளறிட்டு இருக்கிறீங்க? வானா விடுங்களேன். தௌஹீத் ஜமாத்துடைய குர்ஆன் தெரியுமா? திருப்பி திருப்பி சொல்லி பாடுங்க. தௌஹீத் ஜமாத்துடைய குர்ஆன் சூப்பரா விளங்க. இப்ப தௌஹீத் ஜமாத்துடைய குர்ஆன், குர்ஆன் என்பது ஒலிதான், சப்தம் சப்தம். எங்க அந்த சப்தம் எழுதப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. இதுதான் குர்ஆனா? இது குர்ஆன் இல்ல, சப்தம் தான் வந்து குர்ஆன். எங்க அந்த சப்தம்? இந்த எழுதப்பட்டிருக்கு. எங்க எழுதப்பட்டிருந்தாக்கா இப்ப இது குர்ஆனா? இதுல வந்து பிழைகள்லாம் இருக்கு, தப்பு தப்பா இருக்கு, பிழை இருக்கு, தப்பு தப்பா இருக்கு, அதனால இது வந்து குர்ஆன் இல்ல. அப்ப குர்ஆன் எங்க? சப்தம் வந்து குர்ஆன் வந்து சப்தம் தான். திருப்பி திருப்பி சொல்லுங்க, குர்ஆனை தாரன்னு சொல்லி போயிட்டு பாவம் இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்துக்கு குர்ஆன் கிடைக்கல. கிடைச்சிட்டா தௌஹீத் ஜமாத் கொண்டு வந்து காட்டிடுங்களா பாப்பா எங்க குர்ஆனுக்கு. பகிரங்க சவாலோட ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் கூலாவும் பேசுவோம். தௌஹீதுக்கு ஏன் காட்டிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே? என்ன தலைப்பு பார்த்துட்டீங்களா? தலைப்பு அங்கே போட்டே இல்லை. தலைப்பு வந்து இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது? நாங்கள் வந்து 4 குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். நீங்கள் அதை தான் வந்து என்ன செய்யணும், ஒன்று ஒன்றா பிடிக்கணும். நீங்கள் 2ங்கிறீங்கல்ல, அதை தான் நாங்கள் பிடிப்போம். நீங்கள் குர்ஆன் நீங்களே இப்போ பிடிச்சிட்டேன், குர்ஆனை கொண்டு வந்து காட்டுங்க. நீங்கள் தலைக்கீழ தண்ணி குடிச்சாலும் தௌஹீத் ஜமாத் குர்ஆனை காட்டிட மாட்டீங்க. 2 நாள் அப்படியே அள்ளி கொட்டிட்டு கொட்டுங்க, எல்லாத்தையும் கொட்டுங்க, குர்ஆனை காட்டிட்டு கொட்டுங்கிறோம். முதல் விஷயத்துக்கு தீர்வு காணாம அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடா. கொஞ்சம் சகோதரர்கள்லாம் கேளுங்க, கேட்டுட்டீங்கன்னு சொன்னாக்கா அப்புறம் கேட்க மாட்டீங்க, கேட்காம தான் வச்சுட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப எங்கெங்க குர்ஆன்? அப்படின்னா குர்ஆன்ங்கிறது சப்தம். அப்ப சப்தம் எங்க? அப்படின்னாக்கா அது வந்து இதுல எழுத்துல இருக்கு. எழுத்து குர்ஆனா? தப்பு தப்பா இருக்கு, அது வந்து எழுத்து குர்ஆன் இல்ல. குர்ஆன் எங்க? குர்ஆன் வந்து சப்தம். எங்க குர்ஆன்? இந்த அதைத்தான் எழுதி, சப்தத்தை தான் எழுதி வச்சிருக்கிறோம், சப்தத்தை நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். அப்ப அது குர்ஆனா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து தப்பு தப்பா எழுதி இருக்கு. அப்ப எங்க குர்ஆன்? எங்க குர்ஆன்? திருப்பி திருப்பி அந்த ஒரு இது சொல்லுவாங்க, பரமபூஜ்யம் அவனா எல்லாமே, உலகம் வந்து எல்லாமே அப்படிமாங்க. என்னவா? இந்த வெங்காயத்தை உரி, என்ன இருக்கு, தோலை உரிச்ச உடனே உங்களுக்கு அதை உரி, அதை உரி, அதை உரி, உண்மை இல்லையா? அதான் குர்ஆனுங்க. எங்க குர்ஆனுங்க? குர்ஆன் அடிப்படை குர்ஆனை நிரூபிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் வேண்டியதை பேசுவோமே.
எந்த தௌஹீத் சகோதரருக்காவது கேள்வி வந்துச்சா? கேட்க மாட்டீங்க. அங்கதானே மாட்டிட்டு இருக்கிறோம். குரான சப்தம் எங்க சப்தம் இந்த எழுதியிருக்கு. அப்ப இது குரானா? தப்பு தப்பா எழுதியிருக்கு. அப்ப தப்பு தப்பா எழுதிருந்தா எங்க குரான்? சப்தம் தான் குரான். சப்தம் எங்க? இதுதான் எழுதியிருக்கு. காட்டிடுங்களா உங்க தௌஹீத் ஜமாத்துல குரான. வேதத்தை முடிச்சிடும் நாம. என்னைக்காவது யாராவது கேட்டு எங்க எங்க குரான்? மதஹப்காரங்க வந்து பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டு போனீங்களா குரான் தாரன்ட்டு. இன்னைக்கு வரையும் குரானே கொடுக்க மாட்டாங்க. குரானை பரிச்சு எடுக்கிறதுக்கு தான் கூட்டு போயிருக்கிறாங்க. கொடுத்துடட்டும், நாங்களும் சேர்ந்து நாங்கள் சொல்றோம் குரானுக்கு நாங்கள் இந்த பாடுபடுறோம். கொடுத்துட்டாக்க சேர்ந்து வர்றோங்க. அந்த குரான் ஹதீஸ் அதுக்கு தான் தலையால அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வரோங்கிறோம், குரானை கொடுத்துருங்க. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய உத்தியோகபூர்வ குரான் காமிச்சிடுங்கிறோம். தப்பு காதிக்க கூடாது. அது எப்படி காட்டணும் சொல்லி காட்டுறேன். எப்படி காட்டணுங்கிறதெல்லாம் டைம் எவ்வளவு நேரம் இருக்கு. அப்ப திரும்ப வேற என்ன செய்ய? குரான் இன்னும் கிடைக்கிற வரையும் குரான் எங்க? சப்தம் தான் குரான். எங்க அந்த சப்தம்? தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கு. என்ன இதா இது தப்பு தப்பா இருக்கு. தப்பு தப்பா இருந்தா அப்ப குரான் எங்க? அதான் சப்தம்பா. சப்தமா? குரான் எங்கங்க? எங்கங்க குரான்? எங்கங்க குரான்? ஐநல் குரான் எங்க குரான்? என்ன காட்டிடுறீங்களா? திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதான். குரான் வர வரையும் அடுத்த தலை போக கூடாது. இல்ல அடிப்படையில மேல் தொப்புல நிக்கிறோம். அதில் சொல்லிட்டாங்க நாங்க தலையில நிக்கிறோம். வந்தீங்கன்னு சொன்னா குரானும் கிடைக்கும். ஏன் இப்ப விளங்குதா? நீங்க குரான்ல நிரூபிங்க. நாங்க வந்து இந்த இதெல்லாம் காமிச்சு இந்த எலி பூச்சி இந்த மாதிரி பூச்சி மருந்தெல்லாம் அதெல்லாம் காமிச்சு போட்டு விட்டு சாவடிச்சிடும். நாங்க அப்ப தெரியுது வந்து இங்க குரான் இருக்குது. இங்க குரான்ல காட்டுங்களேன். விளங்கிடுச்சா? குரான் எங்க இருக்குன்னு இப்ப விளங்குதா? எங்க இருக்க குரான்? எங்க இருக்க குரான்? நான் சொல்லல. கேட்டாங்களா இல்லையா? கேட்பாங்க, இன்னும் கேட்பாங்க. குரானை நீங்க நிரூபிங்க, குரானை நீங்க நிரூபிங்க. நாங்க தான் நிரூபிக்கணும், வேற வழி இல்ல. நாங்க தான் நிரூபிக்கணும். எங்கள்கிட்ட தான் குரான் இருக்கு, நாங்க தான் நிரூபிக்கணும். அப்ப உங்கள்கிட்ட சப்தங்க சப்தம் சப்தம் தட்டிக்கிட்டு சப்தம். எங்க சப்தத்தை காட்டுங்களேன். நீங்க காட்டிடுங்களேன். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துல குரான் என்ன இவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு. எங்க குரான்? அப்ப இன்னும் குரான் வரல. நாங்க போவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்து குரானை காட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்களாவது வாங்கி படிச்சிங்க. தேசம் கொஞ்சம் அப்பப்போ வாங்கி படிச்சுங்க. குரான் சொல்றாங்களே தவிர்த்து பரம பூஜ்யம் மாதிரி தான் இருக்கும். குரானை காட்ட மாட்டாங்க. காட்டட்டும் அப்படிங்கிறோம், காட்டட்டும்ங்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப காபா காபா எங்க அப்படின்னா குரான் ஹதீஸ்ல நீங்க காட்டுங்க காபான்ட்டு. உங்கள்கிட்ட நீங்க கேட்கிறான்னு குரான் ஹதீஸ் காபா எங்கங்க? காபான்னு சொல்றீங்கல்ல, இதுதான் காபான்னு அதை சொன்னாங்கல்ல, இதுதான் காபாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் காட்டுங்க. நாங்க வந்து குரான் ஹதீஸ் தெரியுமா? இந்த வார் குரான்ல காபா இந்த இருக்கு, காட்டிடுங்களேன். இந்த இருக்கு குரான், குரான ஹதீஸும் பட்ட அடிசுமா கலப்புங்கிறோம். காட்டுங்களேன், நீங்க காட்டுங்க. குரான்ல ஒரு வரியாவது காட்டுங்க, ஒரு வரியாவது காட்டுங்க. குரான்ல இதுதான் காபான்னு சொல்லி காட்டுங்க. காட்டுங்க, காட்ட போறோம், நாங்க காட்டுவோம். குரான்ல காபாவை காட்டுவோம், காட்டுறோம். வந்தீங்கன்னா காட்டுவோம். நீங்க அப்படியே உட்காந்துட்டு ஆனா இது வந்து நாங்க கேட்டுட்டு இருப்போம், நீங்க பேசிட்டு இருப்பீங்க. யாருக்காவது விளங்குச்சா என்னைக்காவது? குரான் எங்க இருக்கு? குரான் எங்க? குரான் தௌஹீத் ஜமாத்துல குரான் எங்க? அப்ப காபா இது தான்ட்டு, காபா இது தான்ட்டு. குரான் ஹதீஸ்ல நிரூபிங்க. குரான் ஹதீஸ் மட்டும் தானே இருக்கு. குரான் ஹதீஸ்ல காபாவை நிரூபிங்கன்னு கேட்கிறோம். அச்சு மாறாம அப்படியே டொப்ல தலைப்புல போயிட்டு இருக்கிறோம். நிலப்பாட்டை விவாரிச்சுட்டு நாங்க வந்து என்ன பூச்சாண்டி காட்டுறீங்க, அதெல்லாம் சொல்ல கஷ்டமா இருக்கு. ஆபாசெல்லாம் பேசுறாங்க. அதுக்கு அசிங்கமா பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அனுமதி தாங்கன்னு வானான்ட்டாங்க. பேசி பார்ப்போங்கிறோம். நிலப்பாடு மாதிரி தந்துட்டாங்கன்னா அது வேற விஷயம், பேசிடுவோம். குரானை காட்டிடுங்க. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய குரானை காட்டுங்க. எப்படி காட்டணுங்கிறதையும் அடுத்த வந்து சொல்லுவேன். நீங்க காட்டுவீங்க எப்படி காட்டணும் காட்டணும். அப்ப வந்திருக்கிறவங்க எல்லாம் குரான் இருக்குல்ல, வீட்டுல ஓதுறீங்களா இல்லையா? ரைட். ஆஹா, கண்ணியத்திற்கவங்கள காபாவுக்கு குரான்ல அப்ப காட்டணும். அகீமுஸ்ஸலா இஜ்மா நாங்க காட்டுறோம். அகீமுஸ்ஸலா குரானுடைய வாசகம், தொழுக கடமை, அது வந்து சட்டம். யாருமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே,
இவர்கள் சொல்லக்கூடிய இஜ்மாவும் கியாசும் அபத்தமானது என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டு வருகிறோம். நாம் வைத்த எந்த விஷயங்களுக்கும் அவர்களிடமிருந்து சரியான எந்த பதிலும் வரவில்லை. சொன்னார்கள் முன்னால் பார்க்க வேண்டும், பின்னால் பார்க்க வேண்டும், அப்படியெல்லாம் பார்த்து தான் அதை விளங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதை நீ இங்க மட்டுமா சொல்றீங்க? இந்த மதுஹபுல ஆபாசம் இருக்குது, அசிங்கம் இருக்குன்னு நாங்கள் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம். அதற்கெல்லாம் நீங்கள் வெளியில் சொன்ன பதில் என்ன? முன்னால் பார்க்க வேண்டும், பின்னால் பார்க்க வேண்டும் என்பதுதான். அதை முடிவு செய்யறது தானே விவாதத்தில் வந்திருக்கிறோம். இங்கே வந்து அதை சொன்னா நிரூபிங்க. முன்னாடி வந்து இப்படி இருக்குது, நீங்க தப்பா விளங்கிட்டீங்க, பின்னாடி இந்த மாதிரி இருக்குது, நீங்க அதை விட்டுட்டீங்க, அதை நிரூபிங்க. அதை நிரூபிக்காமல் இவர்கள் மலுப்பலான பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இஜ்மாவுக்கு வரைவிலக்கணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாங்க தான் இஜ்மாவுக்கு வரைவிலக்கணம் ஏற்கனவே சொல்லிட்டோம். இஜ்மாங்கிறது குப்பை, இஜ்மாங்கிறது ஆபாசம், அசிங்கம், கிறுக்குத்தனம், இதான் வரைவிலக்கணம். ஆனா நீங்க இஜ்மாவுக்கு ஒழுங்கான வரைவிலக்கணத்தை சொல்லணும். ஏன்னா உங்க கருத்துல இருக்கக்கூடிய இந்த 4 அடிப்படை ஏற்றுக்கொண்டவர்களிடத்துல இஜ்மாவுக்கு ஒழுங்கான விளக்கமே இல்லை. இஜ்மா விஷயத்துல 1000 குழப்பங்கள், 1-2 குழப்பம் கிடையாது. இந்த கேள்விகள்லாம் பட்டியல் வரப்போகுது. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். என்ன, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் இஜ்மாவாகுமா, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு? இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். இஜ்மாவுல பலவாறு உளறி வைத்திருக்கிறீர்கள், குழப்பங்கள் நிறைய இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி முடிவெடுத்தால் அது இஜ்மாவா, அல்லது அவர்கள ஒரு ஆள் மாற்று கருத்து தெரிவித்தாலும் இஜ்மாவாகாதா, அல்லது இஜ்மாவாகுமா? சரி, சஹாபாக்களுக்கு அடுத்து சஹாபாக்கள் முடிவு செய்யல, அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அது இஜ்மாவா? அறிஞர்கள் யார் யார் என்பதை அதை எப்படி முடிவு செய்வது? யார் தலைமையில் இஜ்மாவை முடிவு செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இஜ்மா இருந்ததா? ஒரு காலத்துல இஜ்மா இருக்குது, தாபீன்களுடைய காலத்தில் இஜ்மா இருக்குது. பின்னால் வந்தவர்கள் தாபீன்கள் எடுத்த முடிவை மாற்றி விடுவார்களா? அப்படி மாற்றினால் அது இஜ்மாவாகுமா? முற்காலத்தில் இருந்த ஒரு இஜ்மாவை பிற்காலத்தில் உள்ளவர்கள் மறுத்தால் அதனுடைய நிலை என்ன? மறுத்தவருடைய நிலை என்ன? இஜ்மா என்பது அனைத்து மதுஹபுகளும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தால் தான் இஜ்மாவா, அல்லது தனித்தனி மதுஹபுகளா சேர்ந்து ஷாஃபி மதுஹப் ஒரு இஜ்மா, ஹனஃபி மதுஹப் ஒரு இஜ்மா, இப்படி தனித்தனியாக இஜ்மாவை மதுஹபுகள்ல முடிவு செய்யலாமா? அது இஜ்மாங்கிறது எந்தெந்த விஷயத்துல வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹராம் என்று சொன்ன விஷயத்தை இஜ்மா ஹலால் ஆக்கி விடுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹலால் என்று சொன்ன விஷயத்தை இஜ்மா ஹராம் ஆக்கி விடுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஃபர்லு கடமை என்று சொன்ன விஷயத்தை இஜ்மா கடமை இல்லை என்று சொல்லுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடமை இல்லை என்று சொன்ன விஷயத்தை இஜ்மா கடமை என்று சொல்லுமா? அதுமா இஜ்மாங்கிறது கடமையான விஷயங்கள் மட்டும்தான் வருமா, இல்ல முபாஹான விஷயங்கள், அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், சுன்னத்துகள், நஃபிலுகள், உபரியான வணக்கங்கள், இதுல இஜ்மா வருமா? எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். இந்த கேள்வியை ஏன் கேட்கிறோம்? எல்லாம் உளறல்கள். இதுல இஜ்மா வரும், ஒரு ஆள் சொல்றாரு அது இஜ்மாங்கிறாரு, அது அவர் மறுக்கிறாரு, இவர் மறுக்கிறாரு, 1000 குழப்பங்கள் இந்த இஜ்மாவுல. அதே மாதிரி இந்த இஜ்மாவை ஏன் செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும்? நீங்க சொன்னீங்கல்ல இந்த சமுதாயத்துல முஜ்தஹிதீன்கள் ஒன்றுபட்டால் இஜ்மானே, அது இப்பயுமா இனி வரக்கூடிய காலத்திலேயுமா? இஜ்மாவுக்குரிய அளவுகோல் என்ன? அந்த அளவுகோல்ல எல்லோரிடத்திலும் இஜ்மா இருக்கிறதா? இஜ்மா அடிப்படையில் நீங்கள் எடுத்த பட்டியலை சொல்லணும். இஜ்மான்னு சொல்றீங்கல்ல, நாங்கள் இஜ்மாவின் அடிப்படையில் இவ்வளவு விஷயங்களை முடிவெடுத்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்து சகோதரர் கேட்டார்கள், குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஏன் நீங்கள் நிரூபிக்கவில்லை? தெளிவாக சொன்னோம், நாங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்தும் நிரூபிப்போம். 2 நாள் விவாதம் இருக்கிறது. முதலிலே நீங்கள் ஏற்றுக்கொண்ட இஜ்மாவில் இருந்தே அது பொய்யானது, தவறானது என்பதை எல்லா மக்களுக்கும் விளங்கக்கூடிய வகையிலே நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்துக்கு வருவோம், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நிரூபிச்சாலும் அது பொய், அசிங்கம் என்பதை நாங்கள் நிரூபிப்போம். அடுத்து கேட்டாங்க, சொன்னாங்க, அதாவது எந்த ஒரு கேள்விக்கு ஒழுங்கான பதிலை அவரிடத்துல பார்க்க முடியல. ஹஜ்ஜுல ஒரு பெண்மணி தக்கரை, அந்த கழுதையுடைய உறுப்பை நுழைத்து கொண்டால் அவளுடைய ஹஜ்ஜி முறியும் என்றுதானே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? இதுதான் பதிலா? அப்போ ஒரு ஆண் மாட்டோட போய் சேர்ந்த அவன் ஹஜ்ஜி முறியாதுன்னு எழுதி வச்சிருக்கிறீங்க, அதுக்கு என்ன பதில்? முறியும் எழுதி வச்சுட்டோம், அதனால முறியும் தான் எழுதியிருக்கோங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள்.
அப்போ ஒரு ஆம்பளை ஆட்டோட மாட்டோட பன்னியோட போய் சேர்ந்தா அவன் ஹஜ்ஜு முறியாது. அப்ப இதுக்கு என்ன, இது என்ன சட்டம்? இது இஜ்மாவும் கியாஸ் இல்லைன்னா அதிலே எழுதி வச்சிருக்கிறீங்க, குப்பன்னு சொல்லி ஒதுக்குங்க. சரி, ஹஜ்ஜு முறியாதுன்னு சொன்னாங்கல்ல, ஒரு பெண்ணுடைய ஹஜ்ஜு முறியும் அப்படின்னு சொன்னாங்க. அது எதுக்கு சொன்னாங்க? காரணமும் அதுல இருக்குது. என்னமோ இறையச்சி தண்டிப்பந்து கேடு கட்ட செயலை செஞ்சுட்டா அதனால உன் ஹஜ்ஜு முறியும் என்று சொல்லி இருந்தா அதையாவது பரிசீலனை செய்யலாம். அதுக்கு காரணம் சொல்றாங்க, ஏன் அவளுடைய ஹஜ்ஜு முறியும் என்று சொன்னால், அந்த கழுதையுடைய உறுப்பை அவள் நுழைக்கும் போது அவளுக்கு முழுமையான இன்பம் கிடைக்கல. அதான் காரணம். என்ன காரணம்? அவளுக்கு முழுமையான திருப்தி கிடைக்கலையா. முழுமையான திருப்தி கிடைச்சிச்சுன்னா அப்ப இந்த மாதிரி அசியங்களை எழுதி வச்சிருக்கீங்களா, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். தௌஹீத் ஜமாத்துடைய குர்ஆன் எது அப்படின்னு கேட்டாங்க. அது காபாவை நீங்க குர்ஆன்ல இருந்து நிரூபிக்கணும், சஃபா மர்வா எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். ஒரு அடிப்படையான விஷயத்தை இவர்கள் விளங்கவில்லை. நீங்க இஜ்மாவை என்ன சொல்றீங்க? மார்க்கத்துடைய மூல ஆதாரம் சொல்றீங்க. அந்த இஜ்மா வச்சு மார்க்கத்துடைய மசாயில்கள், சட்டத்திட்டங்கள், ஹலால் ஹராம்கள் எல்லாத்தையும் உருவாக்கி கொள்ளலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நீங்க கேட்ட கேள்விக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? குர்ஆன்னு சொல்றோம், ஆமா. இது என்ன, சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த எல்லோருடைய கருத்தும் குர்ஆன் இருக்கிறது என்று இருக்கிறது. அவங்களெல்லாம் கூடி ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நம்மளா குர்ஆன்ல இதை சேர்த்துக்குருவோம், இது அல்லாஹ் சொன்னது என்று அவர்கள் முடிவெடுத்தார்களா? எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆன் என்று சொன்னார்களோ அதை மக்களுக்கு அவர்கள் சேர்ப்பித்தார்களா? நீங்க சொல்லக்கூடிய இஜ்மா என்ன? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்காது. அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களையும் ஹலாலையும் ஹராமையும் நாங்கள் உருவாக்குவோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். குர்ஆனுக்கு இஜ்மா என்று சொல்கிறீர்களே, அதுக்கு அப்படி விஷயமா? சஹாபாக்கள்லாம் ஒன்னா கூடி அல்லாஹ் சொன்னது அல்லாஹ் சொல்லாததை நமக்கு கொடுத்துட்டாங்களா? ரசூலுல்லாஹ் குர்ஆன்னு சொல்லாத விஷயத்தை அவர்களாக ஒன்று கூடி நமக்கு சொல்லிவிட்டார்களா? எதை மார்க்கம் அல்லாஹ் அவங்களுக்கு சொன்னானோ ரசூலுல்லாஹ் எத்தி வச்சாங்களோ அதை அப்படியே நமக்கு எத்தி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு புள்ளியை கூட அவர்கள் சேர்க்கவில்லை. அதுல இல்லாத ஒரு சட்டத்தை சேர்க்கல, இருக்கிற வசத்தை நீக்கல. அப்ப மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதே. சஃபா மர்வா அதுக்கு அதே விஷயம்தான். சஃபா மர்வா இது என்று சொன்னால் அது தகவல், அது மார்க்க சட்டத்தை பின்பற்றது என்று வராது. எப்ப சொல்லலாம்? சஃபா மர்வா இதுன்னு சொல்லிட்டு அந்த சஃபா மர்வால நீ இப்படிதான் ஹஜ்ஜு செய்யணும், இப்படி செஞ்சா ஹஜ்ஜு கூடும், இப்படி செஞ்சா ஹஜ்ஜு கூடாது என்று சொன்னால் இது மார்க்கத்தை கையில் எடுப்பது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறார்கள், மார்க்க சட்டத்தை உருவாக்குகிறார்கள் என்ற அடிப்படையில் அதை தவறுன்னு சொல்லுவோம். இது சஃபா, இது மர்வா, இது காபா என்று சொன்னால் இது கருத்து தானே, இது தகவல் தானே. இந்த விஷயத்தை எப்படி அவங்க மார்க்கத்தில் சொன்னாங்கன்னு ஆகும். அப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள் கூட விளங்காமல் பெரிதாக கேள்வி கேட்டதை போன்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும். இதற்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் பல உதாரணங்களை காட்டினாங்க. ப்ளூ கலர் பேனா, அப்புறம் சோப்பு கலர் பேனா, சோப்பை மாறுது, அதான் போகுது, வெங்காயம் உரியுது, அப்புறம் ஒன்றுமே இல்லை, இதான் குர்ஆனு. அப்புறம் கேட்டால் ஒளிங்கிறாங்க, அப்புறம் குர்ஆனுங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. இது எதாவது நமக்கு எதாவது புரிஞ்சிச்சா? இதை கேட்கும்போது எனக்கு இந்த ஊரில் ஒரு அங்கோடைன்னு ஒரு ஊர் இருக்குது, அதான் எனக்கு நினைவுக்கு வருது. எந்த இடத்துக்கு இது இந்த மாதிரி குர்ஆனு, வெங்காயம், பேனா, பச்சை கலர் பேனாண்டா இஜ்மா இருக்குன்னு ஆதாரம் ஆயிருமா? எடுத்துக்காட்டு இந்த ப்ளூ கலர் பேனா அப்படின்னு சொன்னால் இது இஜ்மாவுக்கு குர்ஆனில் உள்ள ஆதாரம், ஹதீஸில் உள்ள ஆதாரம் அப்படின்னு நிரூபிக்கிறதை விடாமல் அவராக கேட்டுக்கிறாரு, அவராக சிரிச்சுக்கிறாரு. இது என்னென்னு எங்களுக்கு ஒன்றும் வழங்க மாட்டேங்குது. என்ன ஆதாரத்தை நிரூபிக்கணும்? அவங்க இஜ்மா கியாஸ் இருக்கிறது என்பதற்கு குர்ஆனில் இருந்தும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்லேருந்து காட்டணும். ப்ளூ கலர் பேனாவையும் பச்சை கலர் பேனாவையும் வெங்காயத்தையும் எடுத்து வந்து காட்டக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லில் இருந்து காட்டுங்கன்னு சொன்னோம். எத்தனை கேள்விகள் இதற்கு முன்னால் எடுத்து வச்சோம். ஆய்வாளர்கள் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணன்னு சொன்னீங்களே, எந்த ஊரில் போய் உட்காந்து முடிவு பண்ணாங்க? எந்த ஊரில் உட்காந்து இது காபத்துல்லா சஃபா மர்வான்னு முடிவு பண்ணி உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க? இஜ்மான்னு சொன்னீங்களே, இது காட்டுங்க. கைர சபீல் மூமினின்னு நம்ம சொன்னாங்களே, மூமின்கள் தானே இந்த இதில் இருக்குது. நீங்கள் முன்னால் ஒன்று சொல்றீங்களே, பின்னால் ஒன்று சொல்கிறீர்களே என்று நாம் அவர்கள்ட்ட கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அப்புறம் கேட்டால் படித்து பாருங்க, தலைப்பை படித்து காட்ட வேண்டியதானே. என்ன படித்து காட்ட தெரிஞ்சிடும். தலைப்பு வேறு, நிலைப்பாடு வேறு. அது ஒரே வாசகத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம். இஸ்லாத்தின் அடிப்படை மூல ஆதாரம் எது? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடுங்கிறதா கீழே இருக்கு. தலைப்பு தனியாக எழுதி நிலைப்பாடு தனியாக எழுதினு இல்லை. தலைப்புல என்னத்தை பேசுவோங்கிறதா நிலைப்பாடுங்கிறதே.
இதுக்கு உள்ள என்னத்தை பேச போகிறோம்? அது பேசும்போது கையெழுத்து போடும் போதே என்னந்திருக்கும், ஆஹா மாட்டிக்கிடுவோமே, இப்படி அசிங்கமாக பேசினா என்ன சொல்கிறதுன்னு அப்போ உஷாராக இருக்கணும். இப்போ வந்துக்கிட்டு எங்களுக்கு இது கிடையாது, நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம். எங்கள் நிலைப்பாடு என்ன? இஜ்மா கியாஸ் கூடாது இல்லைங்கிறத மறுப்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டோம், அசிங்கங்களை ஆபாசங்களை சொல்லியிருக்கோம். நிறைய இருக்கிறதுனால நான் அதிகமாக விடுபட்டது இருந்தால் நான் அடுத்த வரிசையாக சொல்லுவோம். அடுத்ததை சொல்லுவோம். அடுத்ததாக இந்த மதுகபு குப்பைகள் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த குப்பைகளில் அற்புதமான சட்ட நூட்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சட்ட நூட்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த சட்ட நூட்களில் அற்புதமான ஒரு சட்டத்தை பதிந்திருக்கிறார்கள். என்ன சட்டம் தெரியுமா? ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டான், ஒருத்தியோட ஒருத்தன் விபச்சாரம் செய்து விட்டான். விபச்சாரம் செய்து விட்டால் அவனுக்கு என்ன தண்டனை என்பது தொடர்பாக ஒரு சட்டம். விபச்சாரம் செஞ்சுட்டு சம்பந்தப்பட்ட பொம்பளை பிள்ளைய, இவள் என்னுடைய மனைவி, விபச்சாரம் செஞ்சாச்சு, அவளோட போய் இருந்துட்டு வந்தாச்சு, கையங்களவமா பிடிச்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டதுக்கு பிறகு இவ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டான், அவனுக்கு தண்டனை இல்லை. அது மட்டும் இல்ல, எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது வலவு கால ஹிய இம்ராத்தி, இவள் என்னுடைய மனைவி, அவ் அமதி அல்லது என்னுடைய அடிமை என்று சொன்னால் லா ஹத்த அலைஹி, அவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அப்ப உலகத்துல எவன் நான் செஞ்சுட்டு போலாமே. இஸ்லாத்துல விபச்சாரத்துக்கு எப்படிப்பட்ட தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இவங்க அதுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க. விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கிட்டீன்னு சொன்னா இந்த தண்டனைக்கு என்ன செஞ்சிரு தெரியுமா? பேசாம என் பொண்டாட்டின்னு சொல்லிரு. அப்ப மாட்டிக்கிட்டு இது யாரையாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல நடந்தா ஒத்துக்குருவோமா? இத ஒருத்தன் வந்து விபச்சாரம் செஞ்சுட்டான், இப்ப கைங்களமா மாட்டியாச்சு, இவன் என் பொண்டாட்டி. அது மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் தெரியுமா? அதை சொல்லிட்டு சொல்றாங்க, லவ் இதா அன்னஹா ஜௌஜத்துஹு ஃபலா ஹத்த இன் கானத் ஜௌஜத்தன் லில் கைர். அவன் மாட்டிக்கிட்டதுக்கு பிறகு இவள் என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டான், ஆனா அவ அடுத்தவன் பொண்டாட்டி. அப்படி இருந்தா கூட பிரச்சனை இல்ல. ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி, ரெண்டு பேருக்கு. எப்படி பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மாட்டிக்கிட்டான். இப்ப உதாரணத்துக்கு போலீஸ்காரர் வர்றாரு, போலீஸ்காரன் பொண்டாட்டி தான் விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டதோட என்ன விபச்சாரம் செஞ்சுட்ட, இவன் என் பொண்டாட்டி, இப்ப அவன் பொண்டாட்டியா இவன் பொண்டாட்டியா? விபச்சாரம் செய்து மாட்டிக்கொண்டால் அதுக்கு அற்புதமான சட்டம் என்ன? பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போ. இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சட்டமா இது? இதைத்தான் நீங்கள் சட்ட புத்தகமாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? சொல்லுங்க. எல்லாத்தையும் போய் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறாங்கன்னா சேம் சைட் கோல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டா இஜ்மா கியாஸுக்கு நீங்கள் வரை விளக்கணம் சொல்லுங்கள். நாங்க சொல்லணுமா நீங்க சொல்லணுமா? சேம் சைட் கோல் நீங்க தானே அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க 26க்கு மேற்பட்ட கேள்விகள் இஜ்மாவில் மட்டும் கேட்கப்பட்டிருக்கிறது. இஜ்மாண்டா என்ன என்ற தொடர்பாக இப்ப ஸ்லைட்ல போட்டாங்க, மொத்தம் 26 கேள்வி. அதை தெளிவுபடுத்துங்க. கடைசி வரைக்கும் தெளிவுபடுத்த முடியாது. யார் செஞ்சா இஜ்மா, அதை தெளிவுபடுத்திட்டு அடுத்த விஷயத்துக்கு செல்லுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த காபத்துல்லா, அரஃபா இதெல்லாம் வந்து நாங்கள் இஜ்மாவில் தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறாங்க. கலீலியோ அமெரிக்காவை கண்டுபிடிச்சார், வாஸ்கோட காமா வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சார். அந்த மாதிரி இவங்க எந்த படகுல போய் எந்த கப்பலில் போய் அரஃபாவை கண்டுபிடிச்சாங்க? நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு தகவலை சொன்னாங்களா? ஏன் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், சஃபா மர்வான் காஃபிர்கள் சொன்னாங்களே, அது நீங்க இஜ்மா பண்ண சஃபா மர்வாவா அல்லது அவங்க இஜ்மா பண்ண சஃபா மர்வாவா? காஃபிர்கள் சஃபா மர்வா சொன்னாங்கல்ல, அவங்க எப்படி சொன்னாங்க? காஃபிர்கள் சொன்ன சஃபா மர்வா நபிகள் ஏத்துக்கிட்டாங்களே, அவங்க எந்த சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடுனாங்களோ அங்கதானே ஓடினாங்க. அப்ப இது நீங்க எப்படி இஜ்மா கண்டுபிடிச்சேன்னு காட்டணும். அது மாதிரி குரான் சொன்னீங்க, குரான் நாங்க தான் இஜ்மா கண்டுபிடிச்சேங்கிறீங்க. சஹாபாக்கள்லாம் அவங்களா ஒரு வார்த்தையை போட்டுவங்க, அவுலியாக ஒரு கதை இருக்கு, நான் எடுத்து வைப்போம், அவரா குரான் இல்லாத ஓதினாரு. அந்த மாதிரி அவங்க சொந்தமா எழுதி குரான் சொன்னாங்களா, அது அவங்களா சொந்தமா கண்டுபிடிச்சு சொன்னாங்களா? நபிகள் நாயகம் இதை குரான் என்று சொன்னார்கள் என்று சொல்லி சொன்னார்களா? ஏன் தடுமாறுறீங்க? பெரிய பெரிய ஆலிம்களா இருக்கிறீங்க, உலமாக்களா இருக்கிறீங்க, இஜ்மா கியாஸை நிரூபிச்சிருவீங்கன்னு பார்த்தோம், ஒண்ணு இல்லை. அவங்க வச்ச வாதம் இருக்கு பாருங்க, ஒரு வாதம் இல்லை. சுபஹானல்லாஹ், லைவ் போய்கிட்டு இருக்குது, மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப முறையா நீங்க கைர சபையில மூமின்னு சொன்னீங்க, அந்த ஆயத்துல எங்க இஜ்மான் எங்க இருக்குது? அந்த ஆயத்தை வச்சு நீங்க எப்படி இஜ்மாவை கண்டுபிடிச்சீங்க? நிரூபிங்க. இந்த ஆயத்தை எடுத்து வச்சு இந்த ஆயத்துல இஜ்மான் இருக்குது, இத்திஃபாக்குல் முஜ்தஹிதின் சொல்லி முஜ்தஹித் உம்மத்தின்னு சொன்னீங்களே,
அது எப்படி அந்த ஆயத்தில் வருது நீங்க காட்டணும், சும்மா ஓடக்கூடாது. நாங்கள் அந்த கேள்வியை கேட்டோம்.